டிஃபார்மேஷன் கேஸ், அவதூறு வழக்கு. அது ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சிவில் டிஃபார்மேஷன், இன்னொன்னு கிரிமினல் டிஃபார்மேஷன். சிவில் டிஃபார்மேஷன்ல சிவில் சூட் போட்டு காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியும். கிரிமினல் டிஃபார்மேஷனுக்கு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், பைலபிள் அஃபென்ஸ்ன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பிஃபோர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த என்ன நபர் மேல நீங்க வழக்கு போட போறீங்களோ அந்த நபருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்தக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க ரைஸ் பண்ற கம்ப்ளைண்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்ல செஷன் கோர்ட்டுக்கு அனுப்பி செஷன் கோர்ட்ல தான் அந்த வழக்கு ட்ரையல் நடத்துவாங்க. இதுவே ஒரு வைஸ் பிரசிடென்ட் இல்ல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் அது மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு டிஃபார்மேஷன் போடணும் அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த டிஃபார்மேஷனை ரைஸ் பண்ண முடியும். அப்படி ரைஸ் பண்றாங்கன்னா பிஃபோரா அவங்க என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூவா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரையர் சாங்ஷன் ஒன்று வாங்கணும். ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ப்ரையர் சாங்ஷன் ஒன்று வாங்கணும். வாங்கினக்கு அப்புறம் தான் அவங்க ஃபைல் பண்ண முடியும். அவங்க வந்து டைரக்டா செஷன் ஜட்ஜி கிட்டவே அந்த கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ண முடியும். வித்தவுட் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்ல செஷன் ஜட்ஜ் வந்து அதை ட்ரையல் நடத்த முடியும். சரி, இந்த அவதூறு வழக்கு எப்போ பதிவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்து 6 மாசத்துக்குள்ள இந்த கேஸை ஃபைல் பண்ணிடணும். இல்லைன்னா லிமிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும். இந்த டிஃபார்மேஷன் கேஸோடைய ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் அதாவது சிஆர்பிசிக்கு பதிலா வந்திருக்க பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 222லையும் ஐபிசிக்கு பதிலா வந்திருக்கிற பிஎன்எஸ்ல செக்ஷன் 356லையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்.